இன்னைக்கான சினிமாட்டிக் நியூஸ் போறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா காலில இருந்து மிக வைரலா போயிட்டு இருக்கிறது வந்து விஜய் ஆண்டனியோட மகளோட தற்கொலை தான். ஸோ இந்த விஷயம் கேட்டு ஏத்துக்கவே முடியல. ஸோ இந்த வயசுல தற்கொலை பண்ணிக்கணுமா அப்படின்ற மாதிரி பல விஷயங்கள் இருக்கு. அதை கேட்கும்போது நமக்கு ஒரே விஷயம் தான் வருத்தம் அளிக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் தான் இருக்குங்க. ஏன்னா குறிப்பா விஜய் ஆண்டனிக்கு இந்த மாதிரி நடக்கணுமா அப்படின்ற கேள்வியெல்லாம் வரும். ஏன்னா அவர் பல பேருக்கு வந்து உதவின்னு போய் கேட்டா செய்யற மனப்பான்மை, எதுவுமே பொறுமையா ஹேண்டில் பண்ணி ஒருத்தரை காயப்படுத்தக்கூடாதுன்றதுல அவர் தெள்ள தெளிவா இருப்பாரு. அந்த அளவுக்கு ஹேண்டில் பண்ணி எடுத்துட்டு போறவருக்கா இப்படி நடக்கணும் அப்படின்ற மாதிரி தாங்க இருக்கு. பல இடத்துல அவர் வந்து இந்த சூசைட் தாட் இதெல்லாமே மோட்டிவேஷனா பேசியிருக்காரு. ஸோ எங்க அப்பா சூசைட் பண்ணி இறந்தாரு, அதுல இருந்து நான் என்னென்னலாம் பண்ணேன், அதோட வலியும் வேதனை என்ன இருக்கு அப்படின்றது, ஏன் பசங்களுக்கு இந்த சூசைட் தாட் வருதுன்ற மாதிரி பல விஷயங்களை பேசியிருக்காரு. கடைசியில் அந்த விஷயம் அவருக்கே நடக்கும்போது பார்த்தீங்கன்னா ஸோ எப்படி இருக்கும் அந்த நிலைமையை பார்க்கும்போது ஜீர்ணிக்கவே முடியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு துயரத்தில் இப்போ அவங்க இருக்காங்க. ஸோ அந்த ஆத்மா சாந்தி அடைய நம்ம சேனல் சார்பாகவும் சரி, நம்ம சப்ஸ்கிரைபர் சார்பாகவும் சரி நம்ம வேண்டிக்கலாம். அதுலேருந்து எப்படியாவது அந்த துயரத்துலேருந்து மீண்டு வர்றது ஈஸியான விஷயம் இல்லை. ஸோ எப்படியா இருந்தாலும் அந்த மீண்டு தான் வந்தாகணும். ஸோ அந்த மீண்டு வர சக்தியை வந்து அந்த குடும்பத்துக்கு கொடுக்குற மாதிரி நம்ம வேண்டிக்கலாம். ரெண்டாவதா என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஸோ லியோ படத்தோட அப்டேட் வந்து இன்னைக்கு வர வேண்டியது இருந்தது. ஸோ தெலுங்கு போஸ்டர் ரிலீஸ் பண்ணிட்டாங்க, கன்னடா போஸ்டர் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு ஒரு போஸ்ட் வரணும்ல, அந்த போஸ்ட் வந்து நாங்கள் ரிலீஸ் பண்ணல அப்படின்றத ஒரு ட்வீட்டா போட்டாங்க அந்த ஸ்டூடியோ தரப்புல இருந்து. ஏன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ ஒரு இந்த விஷயம் நடந்துட்டு இருக்குல்ல, விஜய் ஆண்டனியோட மகளோட இறப்பு. ஸோ இதுக்கு நாங்கள் ஒரு செலுத்துற விதமா அந்த போஸ்ட் நாங்கள் இன்னைக்கு ரிலீஸ் பண்ணல, அதான் நாங்கள் நாளைக்கு போஸ்ட்பான் பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி அந்த தரப்புல இருந்து ஒரு நல்ல விஷயத்த குட் டிசிஷன் எடுத்திருக்காங்க. இது ரெண்டாவது விஷயம். அடுத்ததா பாத்தீங்கன்னா ரஜினிகாந்துக்கு ஒரு கோல்டன் டிக்கெட் கொடுக்கப்பட்டிருக்குங்க. கோல்டன் டிக்கெட்னா என்ன அப்படின்றது பாத்தீங்கன்னா, வேர்ல்டு கப் மேட்ச் வந்து இந்தியாவில தான் நடக்க போது. அக்டோபர் 5ஆம் தேதியில இருந்து ஆரம்பிச்சு வரிசையா கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாசத்துக்காக அந்த வேர்ல்டு கப் ஷெடியூல் இருக்கு. அந்த ஷெடியூல்ல பாத்தீங்கன்னா ரஜினிகாந்த் எப்போ வேணாலும் போயிட்டு எந்த மேட்ச் வேணாலும் போய் பார்க்கலாம். ஸோ அந்த ஃபெசிலிட்டி நிறைந்த டிக்கெட்டை வந்து ஜெய்ஷா வந்து ரஜினிகாந்துக்கு பிரசன்ட் பண்ணி ஒரு வரவேற்பு ஏற்றிருக்காரு. அடுத்ததா பார்க்கிங் படம் மூவி வந்து 28 செப்டம்பர் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற மாதிரி நியூஸ்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். பட் இப்போ அந்த பார்க்கிங் மூவி வந்து அங்க இருந்து போஸ்ட்பாண்ட் ஆகி அடுத்த டேட்ல அப்டேட் பண்றோம் அப்படின்ற மாதிரி ஒரு தரப்பு டிசிஷன் எடுத்திருக்காங்க. ஏன்னா 28ஆம் தேதியில மட்டுமே ஒரு நிறைய படங்கள் ரிலீஸ் ஆகுறதால ஸோ இந்த சின்ன சின்ன படங்களுக்கான வாய்ப்பு வந்து கம்மியாயிரும். ஸோ அதனால அவங்க அடுத்த டேட்டை தள்ளி வைக்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். அடுத்ததா பார்த்தீங்கன்னா மலைக்கோட்டை வாலிபன். ஸோ மோகன்லால் நடிச்சு ஒரு மலைக்கோட்டை வாலிபனோட போஸ்டர் ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த படத்தோட ரிலீஸ் டேட்டும் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஜனவரி 24ஆம் தேதி 2024ஆம் ஆண்டு ரிலீஸ் பண்ணலான்ற மாதிரி அந்த மூவி டீம் பிளான் பண்ணி வச்சிருக்காங்க. ரீசெண்டா நடந்த இன்டர்வியூல வந்து அட்லி என்ன சொல்லியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, ஷாருக் கானையும் விஜயும் வச்சு நாங்க ஒரு புதுசா ஒரு படம் பண்ற மாதிரி எனக்கு ஒரு ஐடியால இருக்கு. என் பர்த்டே பார்ட்டி அப்போ வந்து ஷாருக் கானும் விஜயும் வந்து சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி வந்தாங்க. ஸோ அவங்க வாழ்த்து இருந்தாங்க. ஸோ நான் அப்போ இந்த மாதிரி ப்ராஜெக்ட் பேசிட்டு இருக்கும்போது ஓகே சொல்லிட்டாங்க. அவங்க ஏதோ என் பர்த்டேக்காக ஓகே சொல்றாங்கன்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். பட் இல்ல, மறுநாள் வந்து விஜய் சாரும் டெக்ஸ்ட் பண்ணாரு, ஷாருக் கான் சாரும் டெக்ஸ்ட் பண்ணாரு. ஸோ அந்த அளவுக்கு டெக்ஸ்ட் பண்ணி அவங்க உண்மையா தான் கேட்டிருக்காங்கன்றது எனக்கு அப்பதான் தோணுச்சு. ஸோ அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ற மாதிரி ஒரு ஸ்கிரிப்டை ரெடி பண்ணிட்டு கண்டிப்பா அவங்க ரெண்டு பேரையும் நடிக்க வைக்கணும்ன்ற மாதிரி எனக்கு ஒரு ஆசை இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. அதுக்கு ரெண்டு ஆக்டருமே ஓகே சொல்லிட்டாங்க. ஸ்கிரிப்ட் ரெடியானா போதும் அப்படின்ற நிலைமையில தான் இப்ப இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி ஸ்கிரிப்ட் அமையுதா என்ன ஆகுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கணும். அடுத்ததா பாத்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் 21ஓட ஷெட்யூல் காஷ்மீர்ல முடிஞ்சு ரிட்டர்ன் ஆயிட்டு இங்க வந்துட்டார். அடுத்ததா பாத்தீங்கன்னா இங்க சென்னையில வந்து இந்த மாசம் எண்டுல வந்து ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆக போகுது. குறிப்பா சாய் பல்லவியும் அண்ட் சிவகார்த்திகேயன் இந்த மாதிரி மேஜர் ரோல்ஸ் தான் இங்க மேஜரா எடுக்க போறாங்கன்ற மாதிரி ஒரு தகவல் வந்திருக்கு. சோ இதுதான் இன்னைக்கு சினிமா ரிலேட்டட் நியூஸ். நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க.